வணக்கம். நோய் தீர்க்கும் பூண்டு. பூண்டு என்றவுடன் மூக்கை பிடித்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பூண்டு அற்புதமான மருத்துவப் பொருள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பொதுவாக அமர்ந்தபடி அலுவல் புரியும் பலருக்கு ஏற்படும் பெரும் தொல்லை வாயு தொல்லை. அதற்கு அற்புதமான மருந்து பூண்டு. மருத்துவரிடம் சென்று அவர் தரும் பூண்டு மாத்திரைகளை சாப்பிடுவதற்கு பதிலாக உணவில் பூண்டை சேர்த்துக் கொள்வது பல வகைகளிலும் நல்லது. இது ஒரு சிறந்த உணவாக, மருந்தாக, வாசனைப் பொருளாக, அழகு சாதன பொருளாக பயன்படுகிறது. பூண்டின் மருத்துவ குணங்களால் ஸ்பெயின், இத்தாலி, சைனா போன்ற நாடுகளில் எல்லா வகை உணவுகளிலும் பூண்டு சேர்க்கப்படுகிறது. பூண்டில் அதிக அளவு தாதுக்களும் விட்டமின்களும் அயோடின், சல்பர், குளோரின் போன்ற சத்துக்களும் இருக்கின்றன. பூண்டின் மணத்திற்கு காரணம் அதில் உள்ள சல்பரே. இதில் பல வகையான மருத்துவ குணங்கள் உள்ளன. மருத்துவ குணங்கள்: ஒரு சிறந்த கிருமி நாசினி. பூண்டு வியர்வையை பெருக்கும், உடல் சக்தியை அதிகப்படுத்தும், தாய்ப்பாலை விருத்தி செய்யும், சளியை கரைத்து சுவாச தடையை நீக்கும், சீரண சக்தியை அபிவிருத்தி செய்யும், இரத்த கொதிப்பை தணிக்கும், உடல் பருமனையும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைக்கும், இதய அடைப்பை நீக்கும், நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை அளவை குறைக்கும், ஆண்களின் ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கி வீரியம் அதிகரிக்கக்கூடியது பூண்டு. பூண்டில் உள்ள ஈதர் நம்முடைய நுரையீரல் குழாய் மற்றும் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகளில் படிந்திருக்கும் கெட்டியான சளியை இலக்கி வெளியேற்றிவிடும். தொண்டை சதையை நீக்கும், மலேரியா, யானைக்கால், காசநோய் கிருமிகளுக்கு எதிராக செயல்படும், மாதவிலக்கு கோளாறுகளை சரி செய்யும், பிளேக் முதல் சார்ஸ் நோயை உண்டாக்கும் கிருமிகள் வரை அழிக்கும் திறன் கொண்டது பூண்டு. சீரான இரத்த ஓட்டத்துக்கு உதவும், மூட்டு வலியை போக்கும், வாயு பிடிப்பை நீக்கும், இரத்த அழுத்தம் வந்த பின் கட்டுப்படுத்தும் மருந்தாகவும் பூண்டு விளங்குகிறது. தினமும் 2 பல் பூண்டு துண்டு சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உள்நாக்கு வளர்ந்தலுக்கு வெள்ளை பூண்டை இஞ்சி சாறு விட்டு அரைத்து கொஞ்சம் தேனும் கலந்து காலை மாலை என 2 வேளையும் உணவுக்கு முன் 2 தேக்கரண்டு சாப்பிட்டு வரவும். இவ்விழுதை தொண்டையின் வெளி பூசி வர வேண்டும். இப்படி செய்தால் 3 நாளில் குணமாகும். வெள்ளை பூண்டை உப்பு சேர்த்து இடித்து சுளுக்கினால் பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் சுளுக்கு நீங்கிவிடும். வெள்ளை பூண்டையும் வெற்றிலையையும் சேர்த்து அரைத்து தேமலின் மீது தடவினால் கொஞ்சம் கொஞ்சமாக தேமல் மங்கிக் கொண்டே வந்து கடைசியில் மறைந்துவிடும். இரத்த அழுத்தத்திற்கு அதிகமாக உள்ளவர்கள் தினமும் இரவு படுக்க செல்லும் போது பூண்டை பசும்பாலில் கொதிக்க வைத்து பிறகு பூண்டுடன் பாலை குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் குறையும். காச நோயால் துன்பப்படுபவர்கள் 1 டம்ளர் பாலுடன் 1 டம்ளர் தண்ணீர், 10 மிளகு, சிறிது மஞ்சள் பவுடர், 1 பூண்டின் உரித்த முழு பற்கள் ஆகியவற்றை கொதிக்க வைத்து 1 டம்ளர் ஆனவுடன் வடிகட்டி அப்பாலை அருந்த வேண்டும். இளம் தாய்மார்கள் பூண்டில் பாலில் வேக வைத்து சாப்பிட அதிகமான பால் சுரக்கும். அதிகப்படியான கொழுப்பு, மூட்டுவலி உள்ளவர்களுக்கு நல்லது. வைரஸ் போன்ற தேவையற்ற துன்பம் தரும் உயிர்களையும் இந்த பூண்டு அழிப்பதுடன் உணவு பாதையில் ஏதேனும் வீக்கம் ஏற்பட்டிருந்தாலும் தேவையற்ற காற்று அடைத்திருந்தாலும் அவற்றையும் சரி செய்துவிடும். ருசிக்காக ஆசைப்பட்டு எண்ணெயில் பொரித்த தின்பண்டங்களை அதிகமாக சாப்பிட நேர்ந்தால் உடனே 2 பச்சை பூண்டு பற்களை எடுத்து சிறிது சிறிதாக கடித்து சாப்பிட செரிமான தன்மை ஏற்படும். நம்முடைய முகத்தில் தோன்றும் பருக்கள் மீது பச்சை பூண்டினை பலமுறை தேய்த்து வர பருக்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும். பூண்டு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தக்கூடியது. அதிக அளவு பயன்படுத்தினால் நீர்க்கடுப்பு, நீரெரிச்சல் உண்டாகும். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.